சாட்சிக்காக மனத்தாழ்மையா சொல்றேன். எங்க அப்பா இறந்து 2 வாரம் கழிச்சு திடீர்னு ஒரு மனுஷன் வேகமா ஃப்ரெண்ட்ல வராப்ல. அந்த மனுஷன் நான் இதுக்கு முன்னாடியும் பார்த்தது கிடையாது, அதுக்கப்புறம் பார்த்தது கிடையாது. வந்து சர்ச் ஃப்ரெண்ட்ல நின்றுட்டு இறங்கிட்டு, இங்க ஒருத்தர் இருந்தார்ல எங்க அப்பா, அவர் எங்க அப்படின்னு சொன்ன. அவர் இறந்துட்டார். இல்ல 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 அவர் இறக்கல, அவர் சாகல அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அப்படி என்ன அப்படியே கொஞ்சம் அப்படியே முறைச்சு பார்க்குற மாதிரி பார்த்துட்டு, ஆமா நீங்க இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க அப்படின்னு. நான் சொன்னேன் இங்கே தானே இருந்தேன். இதே இல்லையே, உங்களை நான் இதுவரை இங்க பார்க்கலையே. இல்ல நான் இங்கே தான் இருந்தேன், இங்கே தான் பிறந்து இங்கே தான் வளர்ந்து. இல்ல இல்ல உங்களை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி முகத்தெல்லாம் வச்சோன்னு எனக்கு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ன அப்படின்னு கேட்டேன். சொர்ணம் ஓடிட்டாப்ல. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள நடந்து போறேன், ஆண்டவர் பேசுறாரு. உன்னை நான் மறைச்சு வச்சிருந்தேன். என் வீட்டு வாசற்படியில் ஏறும்போது என் கண்கள்ல அவன் தேடுறான். அவன் நினைச்சான், இதுக்கப்புறம் இல்லைன்னு நினைச்சிட்டான். நான் மறைச்சு வச்சிருந்தேன். தேவ பிள்ளைகளை அவருடைய மறைவில் இருக்கிறோம். சத்துருக்களுக்கு முன்னாடி தான் நம்மை நடத்தி கொண்டு போவார். சில தீயில தண்ணீர்ல தான் தேவன் நடத்தி கொண்டு போவார். சில முள்ளுள்ள பாதையில தான் நடத்திட்டு கொண்டு போவார். மற்றவர்கள் பார்வையில நம்மை சாதாரணமாய் தான் தேவன் வைத்திருப்பார். புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் ஏன்டா இப்படி பேசுறீங்களே, அப்படி பேசுறீங்களே, ஆனா இவங்க என்ன இப்படிதான் பாக்குறாங்களே. உன்னை மறைச்சு வச்சிருக்கிறார் எலியாவே. ஷஹந்தராபா உன்னை மறைத்து வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு கர்மேல் பர்வதம் இருக்கிறது. அத்தனை கண்களும் உன் மேன்மை அறிந்து கொள்ளும்படியான ஓரா கமலா ஹந்தரா ஜீசஸ். ஹalleluya. நம்மை குறித்த அந்த திட்டம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரே அது நிறைவேறும் போது பார்ப்பாங்க. அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டாங்கனால திருட வந்துருவான். இந்த பகுதியிலே ஒருத்தருக்கு 2 கோடி லாட்டரி அடித்திருக்கிறது. அவருடைய பாதுகாப்பு கருதி நாங்கள் பெயரை வெளியிடவில்லை. ஏன்னா திருட வந்துருவான். சில நேரத்தில் என்ன ஆண்டவரே என்ன குறித்து இப்படி சொல்லி வச்சிருக்கிறீங்க, ஆனா டெய்லி நான் சாப்பிடணும்னா கூட எனக்கு யாராவது கொண்டு வந்து கொடுத்தாதான் ஆண்டவரே சாப்பிட வேண்டி இருக்கிறது. சொன்னது பெருசா சொல்றீங்க, ஆனா வச்சது இப்படி ஆண்டவரை வச்சிருக்கிறீங்க. சபையை அறிந்து கொள். ஆமென். உனக்கான வேலை வரும். அன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவார் 18வது அதிகாரம்